பாக்கியக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இனி வந்துட்டு அழுதுட்டேம்மா என்கூட பேசாது மட்டும் இருக்காதம்மா, யாருமே என்கூட பேச மாட்டேங்குது. நான் பண்ண தப்பு தான் என்ன மன்னிச்சிரும்மா அப்படின்னு சொல்ல, ஏய் உன்னை எதனால நான் மன்னிக்கட்டும்? எத்தன முறை உன்ன மன்னிச்சாலும் திருப்பி திருப்பி என் மனசு உடையிற மாரி தான் நீ பண்ற. நான் ஒவ்வொரு முறை உன் மேல நம்பிக்கை வச்சு உனக்கு வாழ்க்கையில எதனா முன்னேறுவேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணா, நீ என்னடான்னா அது நேர்மாறா தான் பண்ற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்ன நம்புறது அப்படின்னு சொல்ல, சரிம்மா இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிரும்மா. நான் இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேம்மா. நான் தான் வந்து ஆகாஷ வந்து கட்டாயப்படுத்தி லவ் பண்ண வச்சேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரும்மா அப்படின்னு சொல்ல, சரி நான் இப்போ ஒண்ணு சொல்றேன் கடைசியா கேட்கறேன் அப்படின்னு சொல்ல, இனியாவுமே சரி நான் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்ல, இனிமேல் நீ ஆகாஷை லவ் பண்ணுறத இதோட மறந்துடணும். இது மட்டும் இல்ல வேற யாருமே வந்துட்டு இது பண்ணக்கூடாது. நீ வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு நல்ல இடத்துக்கு வந்து ஜெயிச்சு காட்டுனதுக்கு அப்புறம் தான் இத பத்தியெல்லாம் யோசிக்கணும். அப்படி நீ ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணு. அப்படி சத்தியம் பண்ணா தான் நான் உன் கூட பேசுவேன். இல்லன்னா நான் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீ சொன்ன மாரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி இனிமேல் ஒழுங்கா இரு. இது ஏதோ சத்தியம் பண்ணிட்டோம். இனிமேல் அம்மா இதுமாரி மறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காத. அப்படி மனசு உடையிற மாரி எதனா பண்ணேன்னா, ஜென்மத்துக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நான் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறேன்ம்மா. இது சத்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிய சத்தியம் பண்ணா சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கவலைப்படுறத பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா, பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டேய் அதெல்லாம் இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த இனிய ஏன் இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏதோ வயசு கோளாறுல இது தான் பண்ணியிருப்பான். அந்த ஆகாஷ் தான் இவள எதனா ஒண்ணு பண்ணி மயக்கியிருப்பான். அவன இப்படி விடக்கூடாது. அவன எதனா ஒண்ணு பண்றான் பாரும்மா அப்படின்னு சொல்லி பண்றா. அவ செல்வி தான்டா இதுக்கெல்லாம் பிளான் போட்டு குடுத்துருப்பா. அவளால தான் இவன் இப்படி ஒரு நடந்திருக்கான். எப்படியாவது அவன சொத்தெல்லாம் ஏமாத்திடலான்னு சொல்லி தான் இவங்க 2 பேரும் பிளான் போட்டுருக்காங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்ல, சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலைல செலின கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ கூப்பிட்டு ஏன்டா உனக்கு லவ் பண்றதுக்கு ஊர்ல உலகத்துல ஒரு பெண்ணே இல்லையா? யாரானா வேலைக்காரி இல்லனா துணி துவைக்கிற, பாத்திரம் விளக்குறவங்கள பார்த்து லவ் பண்றான்னா, பெரிய இடத்த விட்டு பொண்ணு வளைச்சு போட்டு சொத்தெல்லாம் அபகரிக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தன நாள்றா இந்த திட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா, ஆகாஷ நல்லா அடிக்கிறாங்க. இதனால ஆகாஷ் பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துட்டு இருக்க டைம்ல தான் செலியும் பார்த்தீங்கன்னா, கட்டைய எடுத்துட்டு வந்து இன்னுமே ஆகாஷ போட்டு பலமா அடிச்சுர்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் ஓட விட்டு, எதுக்காக இந்த பையன அடிக்கிறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் நல்ல பையனாச்சே அப்படின்னு சொல்ல, யாரு இவனா நல்ல பையன் என் பொண்ண ஏமாத்தி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி ஏமாத்த பார்த்தான். அது தெரிஞ்சு தான் வந்து இவன தண்டிக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன இது இப்படி இருக்கான் பையன்? உங்க அப்பா தான் இந்த மாரின்னு பார்த்தா இவனும் இதே மாரி இருக்கான். உண்மையா இப்படிதான் அப்படின்ற மாரி எல்லாருமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் தப்பா பேச, உடனே ஆத்திரம் தாங்க முடியாது. செல்வி பார்த்தீங்கன்னா, ஐயோ! இதெல்லாம் தேவையாடா நமக்கு? நம்மளுக்கு இந்த பொழப்பு வேணுமா? நான் அது படிப்பு உண்டு, நாம உண்டு இருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழுதுட்டு இருக்காங்க. கோபியுமே பார்த்துட்டீங்கன்னா, இனிமேல் நீங்க 2 பேருமே வீட்டு பக்கம் வந்துட்டீங்கன்னா, அவ்வளோதான் கொன்னு போட்டுருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இத பார்த்தீங்கன்னா, செல்வி இருந்துட்டு பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே பாக்கியாவுமே தெரிஞ்சுட்டு ரொம்ப கோவத்துல இருக்காங்க. எதுக்காக இவங்க தேவையில்லாத வேல பார்க்குறாங்க? நான் தான் வந்துட்டு எல்லாரையும் வந்து கண்டிச்சு வச்சிருக்கல. அவன் மட்டுமா தப்பு பண்ணான்? நம்ம வீட்டு பொண்ணு தானே தப்பு பண்ணுச்சு. நியாயமா இவளையும் தானே கண்டிக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்க வீடு தேடி போய் அடிச்சுட்டு வரதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாரி கோவத்துல இருக்க. ஏய் நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ற? ஓ! உனக்கு வந்துட்டு உன் ஃப்ரெண்டு தான் முக்கியமா? இவங்க வீட்டு பொண்ணு மானத்தையே வாங்கி வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது அவன சும்மா விட்டது இல்ல என்ன தப்பு? அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்க சப்போர்ட் பண்ணா, "அத்தை நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. அவங்க பண்ண கொஞ்சம் கூட நியாயமா நீங்களே யோசிச்சு பாருங்க. வீடு தேடி போய் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பண்ணது எவ்வளோ பெரிய குத்தம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க டைம்ல தான் கோபியும், எலியனும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.